பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக பார்க்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திருங்க என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடம் நீங்கள் கவலையை வைத்திருங்க. அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் விருந்திருக்கிறீர். ஆம், தேவனு எல்லாருக்கும் தலைவராக விருந்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு ஆண்டவருக்கு வானத்தின் கீழும் பூமியின் கீழும் சகலத்திலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணால் அவரால் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று 12ஆம் வசனம் சொல்லுது. உம்மாலே வருகிறது. யாராக வருகிறது? கர்த்தராலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். அவருக்கு கீழே தான் இருக்குது சர்வமும், சர்வ சிருஷ்டியும், அதிகாரமும் துரைத்தனமும் எல்லாமே அவர் கீழே தான் இருக்குது. உம்முடைய கரத்தினாலே சத்துவம் வல்லமையும் உண்டு. அவர் கரத்தில் என்ன இருக்குது? சத்துவம், வல்லமை அவர் கையில் இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இயேசு ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும். யாரையும் அப்படின்னா இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எந்த வேறுபாடும் கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த யூடியூப் மூலமாக வாட்ச் பண்ணுற யாராக இருந்தாலும், ஃபேஸ்புக் மூலமாக வாட்ச் பண்ணுற யாராக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன குறையாக இருந்தாலும், நெடுநாள் காத்திருப்பதாக இருந்தாலும், தடையாக இருக்குது, முன்னேறி செல்ல முடியல, வருமானம் குறைவாக இருக்குது, வருமானம் இல்லை, வேலை இல்லை, வீடு விற்கணும், நிலம் விற்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், பர்மனன்சி வரணும், ஊழியம் செய்யணும், எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன தடை இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் நம்பிக்கை இருக்குது. போதும், இயேசுபா மேலே நம்பிக்கை வச்சா போதும். எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவர் கரத்தினாலே ஆகும். His hands will able to raise up from the dust. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கூட எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே எங்கள் அண்ணன் தம்பிங்க என்ன அக்காங்களை விட்டுட்டு சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே. அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கெஸ்டட் ஆஃபீஸராக உயர்ந்த பதவியில் இருந்தார். அதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். எங்கள் அப்பானாவே எங்களுக்கு எல்லாம் பயம். திடீர்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் சொந்தங்கள்லாம் வந்தாங்க. நாங்களாம் சின்ன சின்ன சின்னவங்களாக இருக்கிறத பார்த்தாங்க. முழுமையான அன்பு இல்லை. அந்த அன்பில் ஒரு வேஷம் இருந்துச்சு. அந்த அன்பில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் சின்ன பசங்களாக இருந்தோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்காரர் என்னை பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி சொல்கிறாரு, நீலாம் 10வது படித்து முடிப்பியோன்னு நான் நினச்சேன். இன்றைக்கி நீ ஒரு டிகிரி சொல்லும் பொழுது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்க, அது மேலேயே 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அது என் பலத்தில் இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஆவரேஜ். ஆனால் ஆண்டவர்
இப்படியாக நல்ல நிலைமைக்கு என்னை உயர்த்திருக்கிறாரு. அவர் சொன்னார், நீ இப்படிலாம் படிப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஏசப்பா தான் உங்கள் ஏசப்பா உன்னை உயர்த்திருக்காரு அப்படின்னு அவரே சொன்னார். நானும் சொன்னேன், எங்கள் ஏசப்பா தான் இதை பண்ணார், ஏசப்பா தான் என்னை உயர்த்தினார். நான்லாம் 8ஆவதோ 10ஆவதுலேயோ நான் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் அவர் கொண்டு வந்து நல்ல நிலைமையில் உயர்த்திருக்கார். என்ன மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனுங்க, தம்பிங்களை, அக்காங்களை எல்லாத்தையும் அவர் நல்ல நிலைமைக்கு உயர்த்தி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, என்றைக்கு நாங்கள் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டோமோ அன்னிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டாரு. என்ன நம்பிக்கையை? நான் உங்களோட இருக்கேன், எதை குறித்தையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் என்னுடைய டிக்ரீஸு, என்னுடைய கற்பனைகளை நடங்க, என்னை பிடித்து கொள்ளுங்க, அப்போது நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி எங்களுக்கு அவர் பலப்படுத்தினார், எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். அதனால் இந்த வசனங்களை கொண்டு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கி பார்க்குற உங்களை தேவன் கனப்படுத்துவார். அவர் கரத்தினாலே உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். I decree and declare in the name of Jesus Christ of Nazareth, now your position, whatever it is, wherever you are, God is going to lift up you from your ordinary position into highest position. கர்த்தரை உங்களை உயர்த்தி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்ளுவார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில் பர்மனன்சி கிடைக்கும், உங்கள் வீடு விற்கும், உங்கள் வர வேண்டிய நன்மைகள் எந்த தடையிருந்து வரும். ஏன்னா அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். வேதம் சொல்லுது, அந்த வேதாகம் குறைவற்றதும் ஆத்துமாவும் உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இதை செய்து முடிப்பார். அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீ கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நடக்குமா நடக்காத, தயவு செய்து அவிசுவாசத்தை வைத்து விடாதே. கர்த்தர் நிச்சயமாக இதை பார்க்குற அனைவரையும் இந்த நாளிலிருந்து உயர்த்தி அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார். இது நிச்சயம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீதியுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.